அதே மாதிரி எஸ்ஆர்எச் வந்து நம்ம எஸ்ஆர்எச் தோக்கடிச்சே ஆகணும். அப்படி தோக்கடிச்சிட்டோம்னா எஸ்ஆர்எச்சுமே மேக்சிமம் 16 தான் வர முடியும். அதுவும் அவங்க ஆர்சிபி தோத்துட்டாங்கன்னா கிடையாது, அவங்க 12 ஐ மீன் அவங்க 14 நிக்க வேண்டியதான். அப்ப நமக்கு ஹையர் சான்ஸ் இருக்கு. சோ இன் ஷார்ட் ஆர்சிபி 2 மேட்சும் ஜெயிக்கணும், நம்மளும் 2 மேட்சும் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சிட்டோம்னா டெஃபினட்டா நாம குவாலிஃபை ஆயிடுவோம். சிம்பிள் ஆஸ் இட் இஸ். இதுல பெரிய மேத்தமெட்டிக்ஸ் எதுவுமே வேணாம். ஓகேங்களா? நம்ம உள்ள போயிடுவோம். ஏன்னா இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம உள்ள போயிட்டோம்னா அந்த 4th பொசிஷன் யார் வரா, 3rd பொசிஷன் யார் வரான்றது வருத்தமே கிடையாது. நம்ம 4வது தான் போறோம்னா 3வது யார் வரா அப்படிங்கறத நம்ம அடுத்து நம்ம எலிமெண்டரி கேம்ல தான் பார்க்கணும். பட் அந்த பொசிஷனுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெடியா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் நீங்க அவ்வளவு ஈஸியா இந்த ஒரு இதுல இருந்து நீ கால்குலேஷன் தூக்கவே முடியாது. ஏன்னா 3 ஆப்பனன்ட்ஸ்மே உங்களுக்கு வீக். இன்னைக்கு டிசியோட விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் எல்எஸ்ஜியோட விளையாடுறாங்க, எம்ஐயோட விளையாடுறாங்க. நான் வீக்னு ஏன் சொல்றேன்னா ரீசன்ட் ஃபார்ம் எல்எஸ்ஜிக்கு எம்ஐக்கு நல்லா இருந்தாலும் அவங்க டவுன் த டேபிள்ல தான் இருக்காங்க. சோ அவங்கள தோக்கடிக்கிறது எளிதுன்னு வச்சுக்கோ. அதனால ஆர்ஆர் has got easy chance to qualify and GTU RCB already almost qualify ஆயிட்டாங்க. they are on the race. அவங்களை நீங்க மேல கீழே தள்ளாமே தவிர வெளியே எடுக்க முடியாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அந்த இன்னொரு ஸ்பாட், அந்த கடைசி ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆர்சிபி 2 மேட்ச் ஜெயிக்கணும், நாம 2 மேட்ச் ஜெயிக்கணும். இப்படி ஜெயிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா 4th ஸ்பாட் போயிடுவோம். ஆர்சிபி நம்பர் 1 போயிடும்.